Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. அண்மை செய்தி கிளாம்பாக்கத்தில் உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக அரசு அமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்ப்பதற்காக உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் நேர்களே. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு எதிரே ஜிஎஸ்டி சாலையில் அமைகிறது உயர்மட்ட மேம்பாலம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த உயர்மட்ட மேம்பாலம் தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன? கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து பேருந்து நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலையை கடந்து சென்னை மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே அயனஞ்சேரி சந்திப்பு வரை சென்று யூடர்ன் எடுத்து சென்னை நோக்கி வர வேண்டும். இதற்கு தேவையற்ற கால அவகாசம் விரையும் என்பது ஏற்படும். போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இதை கருத்தில் கொண்டுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது உயர்மட்ட மேம்பாலம். அதை அமைப்பதற்கு தான் தமிழக அரசு திட்டமிட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சாலை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக வண்டலூர் சந்திப்பு முதல் காட்டாங்குளத்தூர் வரை முதல் கட்டமாக ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து விடலாம். இதன் காரணமாக ஒரு யூடர்ன் எடுத்து வராமல் அந்த உயர்மட்ட மேம்பாலத்தை பயன்படுத்தி சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் இந்த ஜிஎஸ்டி சாலையை கடந்து வரலாம். இதற்கு காலவரையம் என்பது ஏற்படாது. அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாது. இதை கருத்தில் கொண்டுதான் வண்டலூர் சந்திப்பு முதல் காட்டாங்குளத்தூர் வரை முதல் கட்டமாக ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த பணிகள் என்பது துவங்கும் என்பதுதான் தற்போது சிஎம்பிஎம் மூலமாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.